வாசித்தோம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், கர்த்தர் அவைகளை எல்லாம் அறிகிறார். நாம் என்ன யோசித்தாலும் அவருக்கு முன்பாக ஒரு சவுண்டு மாதிரியும் பேரும், அவருக்கு முன்பாக ஒரு ஆடியோ அல்லது வீடியோ மாதிரி போகுது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே நாம் மனசுக்குள்ள எந்த காரியங்களை யாருக்கு தெரியாமல் யோசிச்சா கூட அதனுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் கர்த்தருக்கு ஒரிஜினலாகவே போகிறது. அவைகளை ஒன்று விடாமல் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கத்தான் செய்கிறார். பார்த்து விட்டு அதை அப்படி பத்திரப்படுத்த வைத்திருக்கிறார். எதற்கு? நாம் போய் அவற்றை நின்று கேட்கும்போது, ஆண்டவரே நான் அப்படிலாம் பாவத்தை செய்யலை, யோசிக்க தான் செஞ்சேன் அப்படிங்கிறத நம்ம சொன்னோன்னா, ஆண்டவர் அதற்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பதற்கு அவருக்கு எவிடன்ஸ் வேணும்ல. அந்த எவிடன்ஸுக்காக அதை வைத்திருக்கிறார். நான் இந்த நாளிலே நான் அதை தொடர்ச்சியாக நான் சொல்லுகிறேன். இப்போ பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 988 பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஒரு வசனம், எசேக்கியேல் 28 அதனுடைய 19ஆம் வசனம், அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள்னு சொல்லி போட்டு, நாம் பழைய நாட்களில் செஞ்ச பாவங்களை நாம் யோசித்தாலே போதுமா அந்த பாவங்களுடைய எண்ணிக்கை கூடிரும். உதாரணமாக, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளிலே என்னைக்கோ ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்த ஒரு சினிமா படத்தை அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே இன்னொரு நாளிலே உட்காந்து அந்த படம் அப்படி இருந்துச்சே, அந்த பாவத்தை செய்யும்போது இப்படி இன்பமான உணர்வுகள் வந்துச்சேன்னு சொல்லி யோசிச்சா, ஏற்கனவே அவன் செஞ்ச பாவங்களை விட இப்போ என்ன செஞ்சிடும்? ஒரு பாவம் கூடிவிடும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு என்னுடைய முழு பகுதியை நான் வாசித்தேன். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தில் சும்மா உவமையாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் பேசுவதை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 2ஆய் பிரிந்து போனார்கள். யூதா கோத்திரம் ஒன்று, அது சின்ன கோத்திரம். மற்ற 11 கோத்திரங்கள் ஒன்று, அது பெரிய கோத்திரங்களின் தொகுப்பாக இருந்தது. ஸோ வடதேசம் தென் தேசம் என்று இஸ்ரவேல் 2 பிரிவாய் பிரிந்தது. அதில் ஒரு தேசத்திற்கு தலைமை சமாரியா, இன்னொரு தேசத்திற்கு தலைமை எருசலேம். அதில் 3-4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு உவமையாய் கர்த்தர் சொல்கிறார். ஒரு 2ஆம் வசனம், ஒரு தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள், அந்த 2 ஸ்திரீகள்ல ஒரு ஸ்திரீ யூதா, இன்னொரு ஸ்திரீ 11 கோத்திரங்கள் அடங்கின ஒரு பெரிய தொகுப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மூத்தவள் 4ஆம் வசனத்துல மூத்தவள் பெயர் அகோலாள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உவமையாய் சொல்கிறார். அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன யூதா கோத்திரத்தை சொல்லுகிறார். அகோலாள் என்பதற்கு என்ன அர்த்தம், அகோலிபாள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது. அகோலாள் என்பதற்கு சமாரியா என்றும், அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருள் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்போ எருசலேம் மற்றும் சமாரியா, இந்த 2 தலைமை இடத்தை கொண்டிருக்கிற இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்களை குறித்து தான் கர்த்தர் இப்படி சொல்லிட்டு, அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10, 11, 12 அவர் சொல்லும்போது 13ஆம் வசனத்துல பாருங்களா, அவளும் அசுத்தமானாள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்கள் என்றும் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதற்கு முன்பாக கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை அவர்கள் செய்வதிலே ஒருவருக்கு ஒருவர் போட்டி ஏற்பட்டு, இவளை விட அவள் அதிகமாய் செய்கிறாள், அவளை விட இவள் அதிகமாய் செய்கிறாள், பிசிக்கலா பாவம் செய்யறாங்க. அதைத்தான் வேசித்தனம், விபச்சாரம் என்ற வார்த்தைகளாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரம் வேசித்தனம்ங்கிறது டிப்பிக்கலா விபச்சாரம் வேசித்தனம்னு நாம் எண்ணிக்கலாம், அல்லது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நம்ம செய்கிற எந்த ஒரு பாவமும் இப்படி சொல்லலாம். அப்போ அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததை போட்டி போட்டுக்கொண்டு செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் வசனம், அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தாள் அப்படின்னா பாவங்களை செய்து செய்து அதிகரித்தாள். பாவங்களை செஞ்சதுனால என்ன செய்யுது? அது அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே 14ஆம் வசனத்துல செய்து அதிகரித்த அந்த காரியம் எப்படி 18ஆவது வசனத்துல 19ஆவது வசனத்துல எப்படி மாறிட்டு நினைத்து நினைத்து அதிகரிச்சு, நினைத்து நினைத்து அதிகரிச்சுட்டு. அப்போ ஒரு பாவத்தை நம்ம செஞ்சால அது எந்த எஃபெக்ட்ல கர்த்தருக்கு முன்னாடி போகுமோ அதை விட அல்லது அதே மாதிரி ஒரு எஃபெக்ட்ல நாம பாவம் செய்யணும்னு நம்ம யோசிச்சாலும் போயிடும். செஞ்ச பாவங்களுடைய இன்ப உணர்வுகள் அதனுடைய ஆசைகளை நம்ம யோசிச்சாலும் அது ஒரு பாவமாக எண்ணிவிடும். உதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறான்னு வச்சுக்கிடுமா, அந்த மனுஷன் 1,00,000 பாவம் செஞ்சிருக்கிறான்னு வைங்க. 1,00,000 பாவம் செய்திருக்கிறான். பிசிக்கலா கை காலு கண்ணு வச்சுலாம் வாயை வச்சுலாம் பேசி என்னத்தையோ செஞ்சிருக்கிறான். 1,00,000 பாவங்கள் செஞ்சிருக்கிறான். செய்கிறது வேற. இப்போ அந்த 1,00,000 பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவத்தை குறித்து அவன், நான் இப்படி பாவத்தை செய்யும்போது இப்படிலாம் நான் இன்பம் அனுபவித்தேனே, என்னுடைய சிற்றின்பங்கள் இப்படியெல்லாம் என் சரீரத்தில் ஆட்கொண்டதேன்னு சொல்லி அவன் நினைச்சா
அந்த நினைவின் முடிவில் பார்த்தீங்கன்னா கணக்கு எப்படி மாறிடும்? 1,01,000ன்னு மாறிடும். செஞ்சாலும் பாவத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் பாவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நினைவுல கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அன்னைக்கு நம்ம பார்த்தோம், இருதயத்தினுடைய நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நமக்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு முன்னாடி நினைச்சது அது போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த தோற்றங்கள் எப்படிலாம் இருக்குது? ஒரு ஆடியோ மாதிரியும் ஒரு வீடியோ மாதிரியும் வரும், ஒரு ஃபோட்டோ மாதிரி வரும். நம்ம பார்த்தோம். அண்ணே கண்ணை மூடி 1ஆம் நம்பர்னு நினச்சோன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம கண்ணுக்குள்ளே 1ஆம் நம்பராக தெரியும். அம்மாவுடைய பெயர் நினச்சி பாருங்க, உங்கள் அம்மாவுடைய பெயர். உங்கள் வீடை நினச்சி பாருங்க, உங்கள் வீட்டுடைய தோற்றம் சின்னதாகவோ பெருசாகவோ கிளியராகவோ மங்கலாகவோ நமக்கு என்ன செய்யும்? கண்ணுக்குள்ளே தெரியும். அப்போ நம்ம என்ன நினைத்தாலும் அது ஒரு ஃபோட்டோவாக அசையாமல் வந்து நிற்கும். ஒருவேளை கண்ணை மூடிக்கிட்டு ஒரு குதிரை ஓடுற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா கண்ணுக்குள்ளே ஒரு குதிரை என்ன செய்யும்? ஓடுவது நம்ம அன்னைக்கெல்லாம் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு புதுசாக இதை கவனிச்சிங்கன்னா நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் போய் உங்கள் கண்ணுக்குள்ளே உங்களுடைய நினைவுகள் தோற்றம் எடுத்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்த தோற்றம் வேற யாருக்குமே என்ன செய்யாது? பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை மனுஷனுக்கு மனுஷன் அந்த காரியங்கள் தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், ஐயோ நீ இவ்வளவு அயோக்கியமானவனா, ஐயோ நீங்க இவ்வளவு அயோக்கியமானவங்களான்னு சொல்லி ஒருத்தர் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பேசவே மாட்டோம். இவ்வளவு பக்கத்துலலாம் வந்து ஒருத்தர் உட்காரவும் மாட்டோம். அவ்வளவு காரியங்கள் நம்ம மனதுக்குள்ள இருக்குது. ஆனா நம்முடைய நினைவுகள் தோற்றங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு அழகா தெரிஞ்சிடும். அதை ஒரு அழகான ஒரு வசனம் மூலமாய் நம்ம பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவர் செய்யற அற்புத அடையாளங்கள் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு காரியத்தை சிந்திக்கிறார்கள். அப்படின்னா எப்படி? ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு ஒரு 4 பேர் வராங்க, வீட்டை திறந்து உள்ள கீழே இறக்குறாங்க. அப்போ கர்த்தர் அந்த நபரை என்ன செய்றார்? சுத்தமாக்குகிறாரு, சுகமாக்குகிறார். சுகமாக்கிட்டு ஒரு வசனத்தை சொல்லிடுறாரு, ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. மார்க் 2:5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார். நீ எந்திரிச்சு நடந்து போன்னு சொல்லி சொன்னா சரி, அற்புதங்களை செய்கிற சக்தி, நோய்களை குணமாக்குற திறன் கர்த்தர் மூலமா வெளிப்பட்டதுன்னு சொல்லி எல்லாரும் சாதாரணமா கூட எடுத்திருப்பாங்க. சில பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, நிறைய பேருக்கு அதிர்ச்சியாவே இருக்கு, என்னடா இந்த ஆள் இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த வைராக்கியம் உள்ளவர்கள், யெகோவா தெய்வத்தின் மேல வைராக்கியம் உள்ள அந்த யூதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? வேத பாரகர்கள் என்ன செஞ்சாங்க? என்ன இவன் தூஷணம்லாம் சொல்றான்? தேவ தூஷணம் சொல்றதுன்னா 7ஆவது வசனம், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் இந்த பூமியில இல்லையே, வேற யார் மன்னிக்க முடியும்? இவன் பாட்டுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்லி அடிச்சு விடுறானேன்னு சொல்லி இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். வெளியே சத்தம் கொடுக்கல, ஆனா இருதயத்துல என்னடா இது வித்தியாசமா இருக்கு, வர்றான் போறான் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லி இருதயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்துவை குறித்து. 8ஆம் வசனம், அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து. பக்கத்துல இருந்து ஒரு மனுஷன் நினைக்கிற நினைவுகள் அவருக்கு ஒரு சென்சார் வச்சிருக்கிறார். என்னதுன்னா அவர் ஆவி, அவருடைய ஆவியில தெரிஞ்சிடும். இப்ப நாமளே நம்ம கிட்ட வந்து ஒருத்தங்க புதுசா வந்து ஏதோ ஒரு ரகசியங்கள் காரியங்களை பேசுறாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன நோக்கத்திற்காக நம்ம கிட்ட வராங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள் இவன் பேச ஆரம்பிச்சானா இன்னொரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு இதைத்தான் பேச போறாங்கிறது என்ன செய்வாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பன்னா நமக்கும் இந்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் மூலமாகத்தான் நம்ம மற்றவருடைய எண்ண ஓட்டங்கள், மற்றவங்க நம்மகிட்ட என்ன பேச வராங்கிறத நம்மளும் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஆவியில அந்த பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்கிற கண்டுபிடிக்கிற திறன் கிடையாது. நல்ல ஆவியில நீங்க இந்த பரிசுத்த ஆவியில நிரம்பினவர்களா இருந்தீங்கன்னா இந்த ஆவி உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். நம்ம மற்றவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க இருதயத்தினுடைய கவலைகள் என்ன, அவங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்களா, வேதனையில இருக்கிறாங்களா, அவங்களுடைய இருதயத்தினுடைய நினைவுகள், மன ஓட்டங்கள், இதெல்லாம் நம்ம அழகா என்ன செஞ்ச முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இதான் ஆவி. நமக்கும் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஆவியின் மூலமாய் நாமளும் என்ன செஞ்சுக்கலாம்? கண்டுபிடித்து கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத ரகசியங்கள். கர்த்தர் தம்முடைய ஆவியில அறிகிறபடி நாமளும் நம்முடைய ஆவியில மற்றவருடைய எண்ணங்கள், அவங்களுடைய மனதினுடைய கவலைகள், சில நேரத்தில் பையங்கள்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடிலாம் உட்காந்துருக்கோம், சந்தோஷமா தான் உட்காந்துருப்பான்.
ஆனா அவனுடைய செயல்பாட்டுல ஒரு சின்ன மாற்றங்கள்லாம் தெரியும் போது இவன் வழக்கமா இருக்க மாதிரி இல்லையே, என்னடா தம்பி என்னடா பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்குறோம் பாத்தீங்களா. ஒருத்தன் ட்ரபிள்ல இருக்கிறான் ஆனா வெளியே சொல்லல, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். ஆனா சில பேருக்கு அது கூட என்ன செய்யாது, தெரியாது. ஆனாலும் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய ஆவி ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா நம்மளும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நாம இவ்வளவு நேரம் பார்த்தது இந்த நினைவுகள், நம்முடைய நினைவுகள் வந்து போட்டோ மாதிரி அல்லது இமேஜ் மாதிரி அல்லது ஒரு வீடியோ மாதிரி வருவதாக நாம கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம பார்க்க போகிற ஒரு வசனம் என்னன்னா, ஒரு மனதினுடைய எண்ணங்கள் நினைவுகள் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி சத்தமாகவும் மாறுமாம். புலம்பல் புஸ்தகத்தை நாம திருப்பிக் கொள்வோம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல அதுல 66, 61, 62, 63 வசனங்களை பார்த்தீங்கன்னா, புலம்பல் எரேமியாவின் புலம்பல்ல 3ஆம் அதிகாரம் 61, 62, 63 வசனங்கள்லாம் பார்த்தோம்னா 62 வாசிப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே 60, 61 வாசிச்சாச்சு. 62, எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கிறோம்? 60ஆம் வசனத்திலே பின்பகுதி, அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். நினைவுகள் பேஜ் நம்பர் வந்து 956, 956ஆம் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா, நினைவுகளை கர்த்தர் காண்கிறார், யோசனைகளை கர்த்தர் கேட்கிறார். ரெண்டும் வேற வேற. நாம நினைக்கிறோம் நினைவுகள் யோசனைகள்லாம் ஒண்ணுதான், நம்ம மனசுல வர்றது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அது மனசுல நினைவு வர்றது எல்லாமே வேற வேற. நமக்கு அதை பத்தின ரொம்ப ஞானம் இல்லாததுனால நம்ம சில காரியங்களை தவறாய் புரிந்து கொள்கிறோம். நினைவுகள் என்பது படமாய் மாறும், யோசனைகள் என்பது சத்தமாய் மாறும். ஏன்னா இங்க போட்டிருக்கு, அவர்கள் நினைத்த எல்லா நினைவுகளை கர்த்தர் கண்டார். 62ஆம் வசனத்திலே பின்பகுதி பார்த்தீங்கன்னா, எனக்கு விரோதமா யோசிக்கும் யோசனைகளை கர்த்தர் கேட்கிறார். யோசனைகள் என்பது சத்தமாய் மாறும், நினைவுகள் என்பது படமாய் மாறும். நம்ம ஏற்கனவே படங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம கண்ணை மூடி நம்ம ஏதாவது ஒரு நம்பர் A, B எதையாவது ஒன்று நினைச்சா நம்ம கண்ணுக்குள்ள மங்களாவது தெரியும், அது இமேஜ். ஒரு குதிரை ஓடுற மாதிரி நம்ம நினைச்சோம்னா குதிரை என்ன செய்யும், ஓடும், அது வீடியோ. இப்போ நாம பார்க்க போறது, நம்ம இந்த நினைவுகளை எப்படி கேட்க முடியும், இந்த யோசனைகளை எப்படி கேட்க முடியும் சொல்லி. இப்போ கண்ணை மூடுங்க, நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க அப்படியே சொல்லுங்க. என்ன இந்த ஆளு லூசு கணக்கா உளறிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லு. சிரிக்க கூடாது, கண்ணை திறந்தெல்லாம் பார்க்க கூடாது. அப்படி நீங்க கண்ணுக்குள்ள ஏதாவது தெரியுதா பாருங்க, இந்த ஆள் சீக்கிரமா முடிக்க மாட்டான் போல இருக்க அப்படின்னு சொல்லி ஏதாவது நினைங்க. வீட்டுக்கு வேற சீக்கிரமா போகணுமே, 8:15 முடிச்சிருவானா இந்த ஆளு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ற திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க கண்ணுக்குள்ள ஒரு படம் கூட வராது. ஆனா உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுறது உங்களுக்கு புரியும். உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுறது உங்களுக்கு கேட்குற மாதிரியே உங்களுக்கு புரிஞ்சது. கேக்குதா? ஸ்கூல்லலாம் 12:40 பெல் அடிக்குதுன்னு வைங்களேன், 12:30 டீச்சர் சொல்றதெல்லாம் பயலுக்கு புரியாது. அதனால் கண்ணெல்லாம் அப்படிதான் இருக்கும். அவன் மனசுக்குள்ள எப்படா பெல் அடிக்கும், என்ன இன்னைக்கு இந்த அருவா இருக்காரு டீச்சர், இந்த போர்டு போடுது அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுவான். நினைப்பு. இந்த நம்ம சொல்ற வார்த்தை நினைப்புன்னு தான் சொல்றோம், ஆனா அது நினைவு அல்ல. அது என்னது? யோசனை. அது என்னது? யோசனை. நீங்க கண்ணுக்குள்ள பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது இமேஜ் தெரிஞ்சுதா? தெரியாது. ஏன்னா நீங்க இப்போ செஞ்சது யோசனை. யோசனையும் நினைவும் வேற வேற. ஆனா நம்ம எல்லாமே நம்ம மனதுக்குள்ள அப்படி நடக்கிறதுனால, நம்ம அந்த நினைவுகளினாலும் யோசனைகளினாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு அது செய்ய முடியாது. கண்ணை திறந்து பார்க்கும்போது தெரியவே தெரியாது. நினைவுகள் என்பது வேறு, யோசனைகள் என்பது வேறு. இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே உங்களுக்கே நீங்க சொல்லும்போது உங்களுக்கே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? 8:15 முடிச்சிருவானா, 8 மணிக்கு முடிப்பானா, 8:30 ஆயிருமோ அப்படிலாம் நீங்க நினைச்சது உங்களுக்கு கண்ணுக்குள்ள தெரிஞ்சுதா? ஒரு டைம் பீஸ் மாதிரி வந்துச்சா? வந்திருக்காது, நிச்சயமா வந்திருக்காது. ஏன்னா இப்போ நீங்க செஞ்சது யோசனை. அப்ப நினைவு என்பது வேற, யோசனை என்பது வேறன்னா, ஆமா கண்டிப்பா நினைவு என்பது வேற, யோசனை என்பது வேற. அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோமா? எபிரேயர் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, எபிரேயர் அங்கே கர்த்தருடைய வசனம் ரொம்ப ஆக தெளிவாய் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது, நல்ல அழகா பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஆமா, அதுக்கு ஜீவன் இருக்குது, அது வல்லமை இருக்குது. யோவான் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் அக்னியாயும் இருக்குது அப்படிலாம் போட்டிருக்கு.
அதே மாதிரி இங்க ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அது ரொம்ப ஷார்ப், ரெண்டு பக்கமும் கூர்மையான பட்டயங்கள் கர்த்தருடைய வாயிலிருந்து வருதுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே வசனமும் அதே பட்டயமும் இங்க ஒண்ணுதான். அதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறார். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். நம்ம கையில ஒரு கத்தியை கொடுத்து ஒரு சிக்கனையோ ஒரு மட்டனையோ வெட்ட சொன்னா நம்ம கொதறல எல்லாமே ஒரு மார்க்கமா பிஞ்சிட்டு போயிடும். ஆனா அந்த கறி வெட்டுற ஆட்கள் பாருங்க, கரெக்டா வெட்டுவாங்க, சவ்வை தனியா எடுப்பாங்க. நான் சில நேரத்துல எல்லா நேரமுமே கறி வாங்க போனோம்னா அவங்க இந்த ஒரு நல்ல பெரிய கத்தியை வச்சு ஒரு சின்ன மென்மையான சவ்வை என்ன செய்வாங்க, அழகா வெட்டி எடுப்பாங்க. நாம வெட்டினா கறியோட சேர்ந்து தான் சவ்வு போகும், சவ்வோட சேர்ந்து கறி போகும். அவங்க கறி தனியா சவ்வு தனியா பிரிச்சிருவாங்க. அப்படி அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன செய்வார்னா, ஆத்துமா ஆவிய கரெக்டா வெட்டிடுவார். கணு ஊன் இதுக்கெல்லாம் என்ன ஞான அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு அப்புறம் உள்ளதை எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்குது. வகை அறுக்கிறதுனா கிளாசிஃபை பண்ணிடும். நாம என்ன டைப்ல யோசிக்கிறோம், நம்ம என்ன டைப்ல சிந்திக்கிறோம் சொல்லி கர்த்தருடைய வசனம் என்ன செஞ்சிருமா, கிளாசிஃபை பண்ணி அந்த கிளாசிஃபிகேஷன்ல கொண்டு போய் போடுறோம். நம்ம சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஒரு மனுஷன் சாதாரணமாய் சிறிதும் பெரிதுமாய் ஒரு நாளைக்கு 30,000 விதமான எண்ணங்கள் வருகிறதாம். சில பேர் 30,000 சொல்லுவாங்க, சில பேர் 25,000 சொல்லுவாங்க, சில பேர் 50,000 சொல்லி சொல்லுவாங்க. நான் ஒரு ஆவரேஜில் சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு சின்னதும் பெருசுமா, ஐயோ காப்பி போட மறந்துட்டேனே, இது ஒரு யோசனை. ஐயோ சாவி எங்கே வச்சேன், அது ஒரு யோசனை. நாளைக்கு நம்ம இந்த ஊருக்கு போனோம், அது ஒரு யோசனை. சரி இன்னொரு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம டீ குடிப்போம், அது ஒரு யோசனை. ஐயோ என் மகளுக்கு அந்த காரியங்கள் தேவைப்படுதே, கொஞ்ச நேரம் போய் ஜோமிட்டு வருவோம், இது யோசனை. இப்படி படம் பார்க்கணும்னு சொல்றது ஒரு யோசனை, சாராயம் குடிக்கணும்னு சொல்லி தூண்ட போடுறது ஒரு யோசனை. இப்படி யோசனைகள் சின்னதாக வரும் அல்லது பெருசான செய்யும் வரும். இப்படி இந்த நினைவுகள் யோசனைகளை இது என்ன டைப் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார், கிளாசிஃபை பண்ணுவார். முதல்ல இது சத்தமா இது படமான்னு சொல்லி விரிச்சிருவார். இது நினைவா இது யோசனையான்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார், கரெக்டாக செப்பரேட் பண்ணுவார். நம்ம இப்போ அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா, இந்த நினைவுகளுக்குள்ளே சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த நினைவுகளுக்குள்ளே சப்டிவிஷன் நிறைய இருக்கு. இப்போ நாம யோசிக்கிற யோசனைகள் நம்ம பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள 30,000 விதமான எண்ணங்கள் வருது. இந்த 30,000 விதமான எண்ணங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது ஒன்னே கிடையாது. அதை வகை வகையா கர்த்தர் நினைச்சுவாரு, பிரிச்சிருவார். இப்போ இங்க வந்து நிறைய பழங்கள் கிடக்குன்னு வைங்களேன். நம்ம ஆலயத்துல ஒரு என்ன அறுவடை பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். நிறைய பேர் இருந்துச்சாங்க, வந்து பேக்காக கொடுத்துக்கிறாங்க. ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம் எல்லாம் கிடக்கு. இப்போ என்ன சொல்றோம்னா, எல்லாத்தையும் மொத்தமா கொட்டிட்டாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, மொத்தமா கொட்டி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம குட்டி தம்பி மாதிரிலாம் கூட்டு இந்த தம்பி ஆப்பிள் தனியா, ஆரஞ்சு தனியா, அந்த பழம் தனியா, இந்த பழம் தனியா பிரின்னு சொல்லி சொன்னா, இப்படி மொத்தமாய் கலந்து கிடக்கிறதுல அப்படி நினைச்சவங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல அவ்வளோதையும் பிரிச்சிடுற மாதிரி தலைக்குள்ள 30,000 விதமான எண்ணங்கள் வருது. இப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, வசனத்தை வச்சு இதெல்லாம் இந்த டைப்பு, இதெல்லாம் இந்த டைப்பு, இதெல்லாம் இந்த டைப் சொல்லி பிரிச்சிருவார். ஒரு செகண்ட்ல பிரிச்சிருவார். ஒரு கம்ப்யூட்டரே எப்படி அழகா பிரிச்சு கொடுக்கு. நான் நேற்று ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஃபெடெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரின் கம்பெனி. அவங்க வேர்ல்டு வைட்ல வரக்கூடிய அந்த தபால்கள், பொருட்கள், பார்சல் சின்னது பெருசு, அதை எவ்வளோ அழகா பிரிச்சு விடுறாங்க. அமெரிக்காவுக்கு போக வேண்டியது தனியாக போகுது, இந்தியாவுக்கு போக வேண்டியது தனியாக போகுது. எல்லாம் மலை மாதிரி குமிஞ்சு கிடந்து கடை நினைச்சாங்க. கன்வேயர் பெல்ட் ஓடிக்கிட்டே இருக்கு, அப்படி தூக்கி தூக்கி போடுறாங்க, எல்லாம் போகுது. ஒரு மனுஷனை இவ்வளோ குயிக்கா தன்னுடைய கையில் ஹேண்டில் பண்ண முடியும்னா கர்த்தர் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுவார்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒருத்தனை கொலை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு வைங்க. இந்த வார்த்தையை பாருங்க, நான் ஒரு மனுஷனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் சிந்தனை, சரியா? ரெண்டாவது, நான் ஒரு மனுஷனை 10,000 ரூபா பொருளை நான் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி ஒரு சிந்திக்கிறேன். இது ரெண்டாவது யோசனை. முதல் யோசனை என்னது, கொலை பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறேன். இன்னொருத்தனை நான் நினைக்கிறேன், ஏமாத்த விரும்புகிறேன். 10,000 ரூபா பொருளை நினைக்கிறேன், அவனை ஏமாற்றி நான் 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், யோசிக்கிறேன். இது ஒரு யோசனை. மூணாவது, நான் யோசிக்கிறேன், நாம மட்டும் ஒரு வாத்தியாராகாம இருந்திருந்தா, ஒருவேளை நான் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்திருந்தேன்னா, ஒருவேளை நான் டெண்டுல்கர் மாதிரி நல்ல பெரிய அளவில் திறமையாக விளையாடக்கூடிய தன்மையாக இருந்ததுன்னா, நான் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுசாக போய் விளையாண்டுட்டே இருந்திருப்பேன்னு சொல்லி 1 மணி நேரம் யோசிக்கிறேன்னு வைங்க.
50 வயசுல உட்காந்துக்கிட்டு நான் 20 வயசுல இப்படி ஆயிருந்தா அப்படி ஆயிருக்குமே இப்படி ஆயிருக்குமேன்னு சொல்லி யோசிக்கிறேன். எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? யோசிக்கிறேன். சரியா? இது ஒரு விதமான யோசனை. முதல் யோசனை என்னது? கொலபாதக யோசனை. 2வது யோசனை, யாரையோ ஒருத்தங்களை நினைச்சு போறேன், ஏமாத்த போறேன். 3வது யோசனை என்னது? நான் உட்காந்து 1 மணி நேரத்தை இப்போ வேஸ்டா நினைச்சிட்டு இருக்கேன், செலவு பண்ணிட்டு இருக்கேன். 4வது யோசனை என்னது? இப்போ ஒரு ஆலயத்துக்குள்ள போறேன், அங்க ஒரு அபிஷேகத்துல அங்க ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் உருண்டு நடக்கிறாங்க, பயங்கரமான அபிஷேகம் இறங்கி வருது. எனக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியல. நான் சொல்லிடுறேன், என்ன எல்லாம் கிறுக்கை மாதிரி உருண்டு நடக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். மொத்தம் 4 விதமான யோசனை என் மனசுக்குள்ள ஓடுது. ஒன்று கொலைபாதகம், இன்னொன்று ஏமாத்துறது, இன்னொன்று என்னது? தேவையில்லாத ஒரு சிந்தனை. 4வது கர்த்தருடைய காரியங்களை பத்தி நான் அறியாமையினால ஏதோ ஒரு யோசனை யோசிக்கிறேன். சரி, இப்போ இந்த 4 சிந்தனை சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வசனமா சொல்ல போறேன், வசனமா ஒன்னொன்னா சொல்ல போறேன். இதுல நீங்க வந்து நினைச்சணும், வசனத்தை வச்சு நான் யோசிச்சு சொன்ன இந்த 4 காரியங்களும் எதுல வரும்னு சொல்லி சொல்லணும். சரியா? இப்போ பாருங்க, எரேமியா 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்துடுமா? எரேமியா 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க, என்ன சத்தமா வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்யும் கொலை பாதக யோசனையை எல்லாம் நீர் அறிவீர். போதும். இப்போ நான் 4 டாபிக் சொன்னேன், 4 விதமான யோசனை. இதுல எந்த யோசனை இந்த வசனத்துக்கு படி வந்துடும்? நம்பர் 1 இங்க தூக்கி போட்டுருவார். நம்பர் 1 இங்க தூக்கி போட்டுருவார். 2வது காரணம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 113ஆம் வசனம். சங்கீதம் 119 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. இப்போ முதல் கிளாசிபிகேஷன் எரேமியா படி போயிடும். இப்போ மீதி 3 இருக்கு. இந்த வசனம் எதுக்கு? இந்த வசனம் எதுக்குள்ள போகும்? என்னம்மா? என்னது? நான் உட்காந்து நான் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருந்தா ஆஹா ஓஹோ அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி நினைச்சது அது என்ன சிந்தனை? 20 வயசு. இப்போ நான் 50 வயசுல உட்காந்துருக்கேன். 20 வயசுல என் வாழ்க்கை அப்படி திரும்பி இருந்தான்னு சொல்லி நான் 1 மணி நேரம் யோசித்தது என்ன யோசனை? வேஸ்ட், வீணான யோசனை. கிளாசிஃபை பண்ணிட்டாரா? அடுத்தது, இப்போ அபிஷேகம் பெற்று உருண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பயங்கரமா அந்நிய பாஷெல்லாம் பேசுறாங்க, சத்தமா இருக்கு. இப்போ மத்தேயு 22:29, மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இப்போ இதுல எது வரும்? 4வது இந்த வசனத்துல படி நான் யோசிச்சது கர்த்தருடைய காரியங்களை, தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படும் போது அதை நமக்கு என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அப்போ வேத புஸ்தகத்துல எழுதியிருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்பிடணும், அவ்வளவுதான். மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருந்தாலும் நான் நம்புவேன். யோனாவுடைய சின்ன வயிற்றுக்குள்ள அந்த பெரிய மீன் இருந்ததுன்னு சொல்லி பைபிள்ல இருந்தாலும் என்ன செஞ்சிருவேன்? அதை நம்பிடுவேன் சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். கர்த்தருடைய வசனத்துல எழுதியிருந்தா எழுதுனது எழுதுதான், உண்மைதான் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமான நம்பிக்கை, அதான் விசுவாசம். ஏன்னா இப்போ கர்த்தருடைய காரியங்களை நிறைய பேருக்கு தெரியாதனாலதான் நீங்க யூடியூப்லாம் பாருங்க, ஃபேக் பாஸ்டர் ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு உருட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு என்ன செய்யாது? புரியாது. தேவனுடைய மகத்துவங்கள் என்னன்னு சொல்லி புரியாது. அதனால அவங்க நினைச்சாங்க கர்த்தருடைய காரியங்களை குறித்து வீணான நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். சரி, இப்போ நாம அடுத்தது பார்க்க போறோம். யோசுவா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசுவா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தந்திரமான யோசனை பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? இப்போ நான் 10,000 ரூபா பொருளை 1000 ரூபாய்க்கு நான் வாங்க போறேன். இதுதான் என்னது? தந்திரமா ஏமாத்துறதுக்குள்ள நான் ஒரு முயற்சி பண்றேன், பாத்தீங்களா? இதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போ நாம பார்த்தது 5 கிளாசிபிகேஷன் தான், 4 தான் பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒன்று பார்க்கணும். வாசிக்கலாமா? எஸ்தர் 9:25. ம் 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 பாருங்க, அவனுடைய பொல்லாத யோசனை. பொல்லாத யோசனை. இப்போ நான் ஒருத்தனை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன், அடிக்கணும் அல்லது காயப்படுத்தணும். ஆனால் அவனை வா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வரமாட்டான். மக்கா வா டீ குடிக்க போகிற மாதிரி போவோம்னு சொல்லி என்ன செய்யணும்? டீ குடிக்க மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அல்லது குளிக்க வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அடின்னு அடிச்சுக்கிறேன்.
இதெல்லாம் என்ன யோசனை? பொல்லாத யோசனை. இப்போ நீங்களே இவ்வளோ கிளாஸிஃபை அழகாக பண்ணுறீங்களே, அப்புறம் அந்த நாள்லேருந்து ஆதாம் காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ பேருக்கும் கத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இப்படி தான் உட்காந்து கிளாஸிஃபை பண்ணிட்டு இருக்காரு. நாம் என்ன நினச்சாலும் அது அடுத்த செகண்டே செஞ்சிடும், கிளாசிஃபிகேஷனில் போய் அந்தந்த ரேக்கில் ஸ்டோர் ஆயிடும். இப்போ நீங்கள் 30,000 விதமான எண்ணங்களை நாம் நினச்சாலும், நாளின் துவக்கத்தில் நினச்சிருந்தாலும், அப்படியே கொண்டு போய் நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம நினச்சாலும், நம்ம கர்த்தருடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேக், இப்போ என் பேரில் அவ்வளோ ரேக்கும் இருக்கும், உங்கள் பேர்லையும் அவ்வளோ ரேக் இருக்கும். அவ்வளோ ரேக்குகளையும் என்ன செய்வார்? கர்த்தர் நம்முடைய நினைவுகளை கொண்டு போய் வச்சு விட்டுருவார். ஆச்சரியமாக இருக்கா? நினைவுகள் என்பது வேறு, யோசனைகள் என்பது வேறு. அது நம்ம யோசிச்சாலோ நினைச்சாலோ அடுத்தடுத்த செகண்ட்லேயே கர்த்தருக்கு முன்னாடி போய் அந்தந்த ரேக்குக்குள்ளே என்ன செய்யணும்? அது கிளாசிஃபிகேஷனில் போய் செப்பரேட்டாக உட்காந்துக்கிடும். யூதாவின் பாவங்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதி வச்சிருக்க. அதை வச்சுட்டாருன்னா நம்மளால் பரலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போகவே வரவே முடியாது. கர்த்தர் நினைவுகளை யோசனைகளெல்லாம் அப்படி அப்படி ரொம்ப கூர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம். என்ன, நாம் அந்த நினைவுகள் யோசனைகள்லாம் பற்றி கண்டுக்கிடவே மாட்டோம். ஆனால் கர்த்தர் இதைத்தான் ரொம்ப கவனமாய் பார்க்கிறார். கை என்ன செய்யுது, கால் என்ன செய்யுது, அதை ரெண்டாவது தான் பார்ப்பார். ஏன்னா அந்த கை ஒரு காரியத்தை செய்யணும், இந்த வாட்டர் பாட்டிலை நான் தூக்கணும், எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நான் யோசிச்சாதான் இந்த பாட்டிலை தூக்குவேன். அப்போ பாருங்க, ஒரு செயலுக்கு முன்னானது என்னது? ஒரு நினைவு. இதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நான் நினைச்சாதான் என்ன செய்வேன், இதை எடுக்க முடியும். இப்போ நாம பார்க்க போறோம், இந்த நினைவுக்கு முந்தின ஸ்டெப்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னதுன்னா யோசனை. நினைவுக்கு முந்தின பாயிண்ட்ல இருக்கிறது யோசனை. அதை நம்ம எரேமியா புஸ்தகத்துல நாம பார்க்கலாம். எரேமியா 18ன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். சரி, அது எங்கேயோ விட்டுட்டேன். நான் மனசில் ஞாபகமாக வச்சுருந்தேன், மறந்து போச்சு. என்னண்ணே இருக்கா? அவள் மனதிலே பொல்லாதன நீங்கள் யோசித்து அப்படின்லாம் வரும். சரி, அது இருக்கட்டும், அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். நம்ம இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஒரு செயலுக்கு முந்தின பகுதியில் நினைவு வரும், அந்த நினைவுக்கு முந்தின பகுதியில் யோசனை வரும். அந்த யோசனையை பற்றின வசனத்தை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய நினைவுகள்லாம் படம் மாதிரி வருது, நம்முடைய நினைவுகள் எல்லாம் வீடியோ மாதிரி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் வசனங்களின் அடிப்படையில். இப்போ நம்ம இன்னொரு பகுதிக்குள்ளாய் போக போகிறோம். நம்முடைய யோசனைகள் சத்தம் மாதிரி போகுமா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கின் புஸ்தகத்துக்கு வாங்க. பிரசங்கின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது செய்தியை அறிவிக்கும். பாருங்க, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. இது எப்படி போட்டிருந்துருக்கலாம்? ராஜாவை நீ நிந்தியாதே அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நிந்தித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா பயங்கரமா கேவலமாய் திட்டுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம ஊர்ல ஏசுறது, திட்டுறது, கேவலமா பேசுறது, இதெல்லாம் நம்ம பழக்கத்துல சொல்றோம். இது வேத வசனங்களின் அந்த ஞானத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கும்? நிந்தித்தல், நிந்தனை, நிந்தை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நிந்திச்சு பேசுறது, அசிங்கமா கேவலமா பேசுறது, அது பல கோணங்களில் பணத்தின் அடிப்படையிலையோ, அறிவின் அடிப்படையிலையோ, ஞானத்தின் அடிப்படையிலையோ, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையின் அடிப்படையிலோ நம்ம ஒருத்தர கேவலமான செஞ்சிருவோம், நாம பேசிடுவோம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு, நிந்தித்து பேசுதல் அப்படின்னு சொல்லி போடாம மனசுல என்ன செய்யாத, நிந்திக்காதன்னு சொல்லி. நிந்தித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ நான் யாரையோ நிந்திச்சு பேசுறேன்னா உங்களுக்கு அது என்ன செஞ்சிடும், கேட்கும். ஏன்னா நான் யாரையா திட்டுறேன்னு வைங்களேன், சத்தம் இங்கே வரும்ல, உதட்டுலேருந்து வாயிலேருந்து வந்து சத்தம் அவருக்கும் கேட்கும், உங்களுக்கும் கேட்கும். இது நிந்தித்தல், எல்லாருக்கும் கேட்கும். ஆனால் இங்கே வசனத்தில் போட்டிருக்கு, உன் மனதிலும் நிந்தியாதே அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல ஏசுறது அப்படின்னா, நான் என்னைய வச்சு இந்த எக்ஸாம்பிளையும் சொல்றேன். உதாரணமாக, இப்போ என்னைய யாரோ ஒரு அதிகாரி நான் செய்கிற நல்லதெல்லாம் பொல்லாததான் மாத்திக்கிட்டே இருக்கிறாரு, என்னைய டெய்லி போட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி போட்டு அழுத்தி எடுக்கிறாருன்னு வச்சுக்கிட்டேன். அப்படிலாம் யாரும் என்னைய சொல்றது இல்லை, நான் சும்மா உங்களுக்கு புரியுதுக்காண்டி சொல்றேன். அப்படி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, உங்க வேலையை பார்த்து போங்கன்னு சொல்லி போய்கிட்டே இருப்போம் நாங்கள். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது நான் வேலையை கரெக்டாக செஞ்சிருவேன். நீ உன் வேலையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தனா என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி.
ஏன்னா இப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு பழைய காலங்களில் கம்ப்யூட்டர் அடிக்க தெரியும். எனக்கு காலேஜில் நான் வந்து 2000 நடந்த காரியத்தை சொல்கிறேன். கம்ப்யூட்டர் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அப்பவும் கம்ப்யூட்டர்னா எனக்கு இன்றைக்கும் உயிர். ரொம்ப நேரம் நான் செலவழிக்கிறது வந்து கம்ப்யூட்டரில் தான் உட்காந்து செலவழிப்பேன். பைபிள் வாசிப்பு, ஜபங்கள், அது மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் நிறைய நேரம் உட்காந்துருப்பேன். ரிசர்ச் பண்ணுறதுக்கு, பேப்பர் எழுதுறதுக்கு, யாருக்காவது சொல்லிக் கொடுக்குறது. ஆரம்ப நாட்களில் நான் அதை கற்றுக்கிடும் போது அப்போ தான் கம்ப்யூட்டரே உலகத்துக்குள்ளே நம்ம பூமிக்குள்ளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நான் எனக்கு தெரிஞ்சு 1995 நான் வந்து கம்ப்யூட்டர் அப்பவுமே நான் படிக்கிறேன். அப்போ நான் 10th படிக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க, அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நாட்கள் வளர 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 எனக்கு இந்த கம்ப்யூட்டர்னா, சாஃப்ட்வேர்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் கற்றுக்கிட்டேன், ஒரு கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணுறது எப்படி அப்படிலாம் எனக்கு தெரியும். அதனால் என்ன செஞ்சுட்டாங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யார் கொஸ்டின் பேப்பர் எழுதினாலும் அதை எழுதி என்ன செய்வாங்க, என்கிட்ட கொடுத்து நான் தான் என்ன செய்வேன், டைப் பண்ணி கொடுப்பேன். அப்போ பாருங்கள், ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையை அடுத்த ஆட்கள் மட்டும் வச்சு. அப்போ நான் சின்ன பையன், வாலிப வயசில் இருந்துச்சு. அப்போ நான் எல்லாத்துக்கும் செய்வேன். அதே மாதிரி இப்பவும் தெரியும். இப்பவும் கொண்டாந்து கொடுத்தா என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா இப்போ நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக அதை சொன்னேன். இப்போ இனி ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, ஒரு பண பலம் உள்ளவர் இனி அழுத்துறாரு, அல்லது ஒரு அதிகார பலம் உள்ளவர் இனி நினைச்சாரு, அதை இதை செஞ்சு அழுத்துறாரு, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்காரு. ஃபுல் டைம் எனக்கு அவர் மூலமாக டென்ஷன். திடீர்னாக்கில் என்னை வந்து ஏதோ ஒன்று சொல்லும்போது எங்கள் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நினைச்சிட்டு வந்துட்டு, எரிமலை மாதிரி உள்ள அடக்கி வச்சிருந்த உணர்வுகள் அவர் சொன்ன உடனே எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு. ஆனால் அவர்கிட்ட நான் சட்டையை பிடிச்சி சண்டை போடுறதுக்கு எனக்கு என்ன செய்யலை, அதிகாரமோ தில்லோ ஒரு தைரியமோ இல்லைன்னு வைங்களேன். அவர் ஓங்கி அடித்த உடனே, அப்படியே அடிச்சுன்னா இந்த அடி இல்லை, என்னை காயப்படுத்தின உடனே வீட்டுக்கு வரேன். அப்படியே வந்து ஒரு மாதிரி உட்காந்துருப்பேன். என் மனைவி பாப்பா என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மார்க்கமாக உட்காந்துருக்கானு, என்னப்பா அப்படிங்கப்பா, சும்மாரு டென்ஷனாக இருக்கேன், என்னை இப்போ ஒன்றும் பேசாத, அப்படியே உட்காந்து உருன்னு இருப்பேன். என் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம், போர்க்களமே ஓடும். அவன் நாசமாக போவான், விளங்குவான், அவன் பிள்ளைலாம் அப்படி அழிஞ்சு போயிரட்டும், நம்மளை இந்த கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுவேன். சாபம் விட்டுக்கிட்டு இருப்பேன், ஏசுவேன். அவெல்லாம் சாவுகளாம் வர மாட்டேங்க. இப்பெல்லாம் நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோன்னே. இதைத்தான் இங்கே வசனத்தில் சொல்லியிருக்குது, ராஜாவை உன் மனசில் என்ன செஞ்சிடாத, நிந்திச்சிடாத, அதிகாரிகளை பற்றி எதுவுமே செஞ்சிடாத, தேவையில்லாத வார்த்தைகளை புறப்பட பண்ணிடாத, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையில் போய் கூட செஞ்சிடாத, நிந்திச்சிடாத. தூங்கும்போது பீஸ்ஃபுல்லாக தூங்கணும்னே. சில பேருக்கு படுத்த பிறகுதான் மண்டைக்குள்ளே அவ்வளவு போராட்ட களங்களும் ஓடிடும். காலையில் நடந்தது, நேற்று நடந்தது, சின்ன பிள்ளைகள் நடந்தது, இனிமேல் நடக்க போகிறதுக்கு பற்றி பயம், எல்லாம் நைட்டு படுக்கும் போது தான். நிறைய பேருடைய நித்திரை கொடூரமாக இருக்கும், படுத்த தூக்கம் வராது. என்ன அதான் அப்போ உட்காந்து என்ன செய்வாங்கன்னா, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் எப்படி பண்ணுவான்னு சொல்லி ஏசிக்கிட்டே இருக்கும். ஆனால் சத்தம் வெளியவே கேட்காது, நம்ம மனசுக்குள்ளே தான் உருட்டிக்கிட்டே இருக்கும். இது அவ்வளவு என்னன்னா யோசனை. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும். நாம் நினைக்கிறோம், நம்ம திட்டுனது, ஏசுனது, கெட்ட வார்த்தையா யோசிச்சது எதுவுமே யாருக்குமே தெரியாது. உண்மைதான், யாருக்குமே தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியக்கூடாதோ அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும். ஆகாயத்து பறவைனா 2 காரியங்கள். அந்த மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8 அந்த வசனங்கள் அதிகாரங்களில் பார்த்தா, ஒரு விதைக்கிறவன் ஒருவன் போனா, அவன் விதைச்சான், பறவைகள் என்ன செஞ்சுட்டு எடுத்துட்டு போயிட்டுன்னு சொல்றது. அதுல சொல்லப்பட்ட பறவைகள் சத்துரு, பிசாசை குறித்து சொல்லுவார். வசனங்கள் என்ன செய்வான், தூக்கி தூர போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. பறவைகள், ஆகாயத்து பறவைகள் சொல்லி சொன்னா பிசாசு என்ற அர்த்தம். இன்னொன்னு இருக்கு, யாரு, தேவதூதர்கள். ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். கொண்டு போய் சொல்லிடும், ஐயா கர்த்தாவே கர்த்தாவே, இந்த உங்க பிள்ளை பாருங்க என்னென்னலாம் சவுண்ட் விட்டுட்டு நடக்கான்னு சொல்லி அப்படியே என்ன செய்வாங்க, கேப்சர் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போய் கர்த்தட்ட காட்டிடுவாங்க. அவர் அதை உட்காந்து என்ன செய்வாரு, கேட்பாரு. ஏன்னா இது சத்தத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சத்தத்தை ஆனா பார்க்க முடியாது, கேட்க தான் முடியும். அப்போ கர்த்தர் என்ன செய்வார், இங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கா, அந்த சத்தத்தை கொண்டு போகும்னா நம்ம மனசுக்குள்ள கடந்து அவ்வளவு பேரும் கருவி ஏசி சாபம் விட்டு திட்டினா அவ்வளோதையும் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, கேட்டுருவாரு. நம்புறீங்களா? மனசுல சத்தம் கொடுத்தா அது கர்த்தருக்கு போயிடும். ஆச்சரியமான ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நீங்க அதை பரிசுத்த வேத வசனங்கள் மூலமாவே பார்த்துக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டியை தேடி தன் வேலைக்காரனாகிய ஏலியேசரை அனுப்புறாரு. அவரு அப்படியே ஒட்டகத்தின் மேல எல்லா திரவியங்கள், தின்பண்டங்கள் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு அழகா போறார். அழகா போயிட்டு
அங்கே மன்னிகள் இது வந்து ஆபிரகாம் கதையோட இன்னொரு கதை நான் சொல்கிறேன். ஈசாக்கு கதைக்கு வந்துடுங்க. ஈசாக்கு கதை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பின்பக்கத்தில் வந்தீங்கன்னா ஈசாக்கு கதை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஈசாக்கு கதையை சொல்லிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் அங்கே சொல்கிறேன். ஈசாக்கு கிட்ட அண்ணனுக்கு பதிலாக தம்பி வந்து என்ன செஞ்சிருவாரு, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடுவார். நல்லா சாப்பாடு போட்டு தாங்கப்பான்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சாப்பாடு சமைக்க இவர் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஈசாக்கு ஏமாந்து போகிறார் ஒரு காரியத்தில். யாக்கோபு வந்து என்ன செய்வார், தன்னுடைய தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவார். இப்போ அந்த அந்த யாக்கோபு எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுட்டு போயிட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தகப்பன் வாயிலிருந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசா வருகிறார். வந்து நல்லா சுவையா சமைச்சு கொண்டாந்து எப்பா என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொல்லும்போது, ஐயோ இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே, நான் அவனை தடவிலாம் பார்த்தனே, மொந்தெல்லாம் பார்த்தானே, அவன் சத்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா உடம்பு வாரூபமா இருந்ததுனால நான் உனக்கு பதிலாக அவனை நான் ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே இவனுக்கு எப்படி வந்திருக்கும், பயங்கர கோபம் வந்த உடனே அந்த ஆதியாகமம் 27:41 யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம். ஆதியாகமம் 27:41 யாக்கோபை தன் தகப்பன் யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டான். இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இருதயத்துல தான் சொல்லிக் கொண்டான். நான் சும்மா உங்களை ஒரு கேப்சர் பண்ணி இழுக்கிறதுக்காக சொன்னேன். தன் இருதயத்துல சிந்தித்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம், என் சொத்தெல்லாம் இவன் செஞ்சுட்டான், வாங்கிட்டான், அவ்வளவு ஏங்குள்ளது, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை செஞ்சுட்டான், இவன் எடுத்துட்டான். சரி, ஒரு தடவை ஏமாத்திட்டான், இனிமே நான் என்ன செய்வேன், அவன் இருந்தா தானே நான் என்ன செய்வேன், அவன் அந்த சொத்தெல்லாம் அனுபவிப்பான், அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பான், விடமாட்டேன். ஆனா எங்க அப்பா காலத்துல நான் கொல்ல மாட்டேன். எங்க அப்பா மரித்த பிறகு அங்க பார்த்தீங்களா, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். சீக்கிரத்துல எங்க அப்பா இறந்து போயிடுவாரு. இறந்ததுக்கு அப்புறம் எங்க தம்பி என்ன செய்வேனா போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு தன் இருதயத்துல நினைத்தான். இவன் நினைத்த நினைவு இந்த இருதயத்திலிருந்து நம்ம ஏற்கனவே பிரசங்கி 10:20 நம்ம வாசிச்சபடி தேவதூதர்கள் அந்த சத்தத்தை, அந்த சிந்தனையை, அந்த பத்தை நினைச்சாங்க அப்படியே கொண்டு போறாங்க. இவன் நாள் குறிச்சிட்டான், எப்போ அப்பா இறந்ததுக்கு அடுத்த நாள் எங்க வீட்டுல அடுத்த அடக்காரதனை நடக்க போகுதுன்னு சொல்லி நினைச்சிட்டான். இப்போ இந்த சத்தம் அல்லது இந்த நினைவு கர்த்தருக்கு முன்னாடி என்ன தேவதூதர்களால் கொண்டு போகப்படுகிறது. வழக்கமா அது அங்கதான் நிற்கும், அங்கிருந்து திருப்பி ரிட்டர்ன் அடிக்க மாட்டாரு. ஆனா இப்போ இந்த சம்பவத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, அடுத்த வசனம், மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தை ரெபேக்காளுக்கு. ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தான்னு, என் தம்பியை கொல்ல போறேன், என் தம்பி என்ன கொஞ்ச நாள்ல கொண்டுருவேன் நண்பர்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லிட்டே இருந்தான்னா எவனா ஒருத்தன் வந்து இங்க சொல்லியிருப்பான். ஆனா இவன் மூச்சே விடல, ஸ்கெட்ச் போட்டான், கொலை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். அது பரலோகத்துக்கு போகுது. பரலோகத்துல அந்த காரியங்களை இவன் இப்படி நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கர்த்தர் ஒரு கால்குலேஷன் போடுறாரு. ஆஹா, ஏசா யாக்கோபை கொன்றால் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்ற முடியாது, அவ்வளவுதானே, இஸ்ரவேல் வர முடியாது. இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரம் வர முடியாதுல்ல. அதுல யூதா கோத்திரத்துல வர முடியாது. யூதா கோத்திரத்துல கர்த்தருடைய பிறப்பு வரவே வராது. இவன் எங்கன வரைக்கும் போடுறான் பாருங்க கால்குலேஷன். ஒரு யாக்கோபை கொன்னுட்டா அடுத்த பாதிப்பு கர்த்தருடைய கர்த்தருடைய பிறப்பையே தடுத்துரும். அதனால எப்பாடி இவனை என்ன செய்யணும், இப்போ பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ உள்ளுணர்வுலையோ எந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினாருன்னு சொல்லி தெரியல, ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. சொப்பனத்தில் பேசினாரா, தரிசனத்தில் பேசினாரா, நேராக வந்து எம்மா உன் பையனை தூக்கிட்டு போ, அங்கே அனுப்பு, எப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆனால் அனுப்பிட்டான் அந்த அம்மா. இதுதான் இந்த ரெபேக்காளுக்கு முதல்ல நடக்கிற சம்பவம் இல்லை. இந்த அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. எப்போ, எனக்கும் என் குதிரை என் ஒட்டகங்களுக்கும் யார் தண்ணீர் பார்ப்பாங்களோ அவங்க தான் என் எஜமானுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு நியமித்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இவர் நினைப்பாரு. நினைச்ச மாதிரியே அந்த அம்மா வந்து என்ன செய்யறோம், தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுத்துரும். அப்போ அங்கே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதைகள் என் இருதயத்தில் இருக்கும் பொழுதே அப்படிலாம் அந்த வசனத்தில் நம்ம வாசிப்போம். இந்த
ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. இங்க இந்த முன்னாடி இந்த பார்ப்பேன் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 24:11. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், தனக்குள்ளே மனசுலேயே சொல்றார் இந்த எலியேசர், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, பரலோகத்து நேரம் அந்த ஜெபம் போது, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்றும் நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். 15ஆம் வசனம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. ஒருவேளை இந்த எலிசர் கூட ஒரு 10-20 பேர் போயிருப்பாங்க. எப்பா 10 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா கூட யாரோ ஒருத்தன் ரெபேக்காட்ட போய் தண்ணி ஊத்துமா ஒட்டகத்துக்கும் சேர்த்து ஊத்திருன்னு சொல்லியிருப்பான். இவரு அந்த ஜெபத்தை முடிச்சு ஆமேன் போடுறதுக்குள்ள நினைச்சிட்டா இந்த ரெபேக்கால் வந்துட்டு. அப்போ இந்த சீக்ரெட் வெளியே வந்திருக்கே வாய்ப்பே இல்லை. எந்த மனுஷனுக்கும் தெரிஞ்சிருக்காது இவர் என்ன நினைச்சாரோ, இவர் என்ன ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி ரெபேக்கால் நினைச்சாங்க, அவங்களுக்கும் ஊத்துறாங்க, அந்த ஒட்டகங்களுக்கும் கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இவைகளை நான் சொல்லி முடிக்கும் முன்னே அப்படின்னா திருப்பி இன்னொரு தடவை இருந்துச்சு. இந்த அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 44-45 பார்த்தீங்கன்னா, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாகவும் வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே. சொல்லி முடித்தல், நம்ம வாய் திறந்து எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நம்ம யோசிச்சாலே அது இருதயத்தில் சொல்றதுன்னு அர்த்தம். இப்போ நான் பேசுறது என் வாயின் வார்த்தைகளால் நான் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லுகிறேன். அதை உங்க காது கேட்குது. ஆனால் உங்க காது கேட்காம நான் என் இருதயத்தில் எதையாவது சொல்லவும் முடியும். அது கர்த்தருக்கு கேட்டுரும். இதுவரைக்கும் நம்ம அவ்வளோ பேருக்கு விட்ட சாபம் எல்லாம் எல்லாம் ரிட்டனில் அல்லது சவுண்டு சிடி மாதிரியோ ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரியோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரியோ கத்தட்டு நினைச்சது இருக்கு. நம்புறீங்களா? இருக்கு. நாம் அதெல்லாம் கண்டிடவே மாட்டோம். என்ன, தம்முடைய ஜனங்கள் நினைவுல சிந்தனையில கூட பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய எண்ணம். அதுக்கு தான் இவ்வளவு வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறார். சின்ன வயசுனா என் மகா இப்போ காலேஜ் 4th இயர் படிக்கிறான். அவள் ஒரு 2 வயசு 3 வயசு அவள் இருக்கும்போது நான் என்னுடைய கல்யாணத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டேன். 3 அல்லது 4 ஆகஸ்ட் மாதம் நான் ரட்சிக்கப்படுறேன். ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 கல்யாணம். 3 மாதத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்னைய ரட்சித்தார். அப்போ கர்த்தருடைய கிருபையில 1 வருஷத்துல குட்டி பாபா பிறந்தது. அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் ஊழியெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ நான் ஒரு நாள் யோசித்தேன், என் மகளுக்கு ஒரு 4-5 வயசு கூட இருக்கலாம். அப்போ யோசித்தேன், நாம் ஊழியம் செய்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், நல்ல ஊழியத்தில் நல்லா பரிசுத்தமாக இருக்கிறோம். இப்போ பிசாசு என்னையை தொட முடியாது. என் மனைவி 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டான். அவளையும் தொட முடியாது. இப்போ இந்த பொலிஸ் ஒன்று கிடக்குத, வீட்டில் நண்டு மாதிரி கொடுக்கணும்னு ஓடிட்டு கிடக்குத. இது இன்னும் பைபிளும் வாசிக்கல, ஜெபமும் பண்ண தெரியாது. இதுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படி சொல்லி ஒரு நாள் சும்மா ஒரு 10-20 செகண்ட் என் மனசில் நினச்சேன். அவ்வளோதான் நினச்சேன். அடுத்த நாள் எலியேசர்னு சொல்லி ஒரு அண்ணன் தான் சொல்லுவேன் அவர், ஆனால் ரொம்ப தம்பி, ரொம்ப சின்ன பையன் எலியேசர். அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த டெஃப் ஸ்கூல் சர்ச்சுக்கு வந்திருந்தார். அப்போ நாங்கள் எல்லாரும் அவர்கிட்ட போய் எங்கள் சர்ச்சு பையங்கள்லாம் போய் ஜெபம் பண்ண போவோம். அது வாரமாக 15 நாளைக்கு கூட நடக்கும் அந்த மீட்டிங். இதெல்லாம் 2010 2008 அந்த ரேஞ்சில் உள்ளது சொல்கிறேன். அவர் முன்னாடி நான் முழங்கால் போட்டு அவர் நின்றுட்டு இருந்தார். என் முதுகு அப்படி தொட்ட உடனே என் முந்தின நாள் நான் நினைக்கிறேன், அடுத்த நாள் இந்த சம்பவம் ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலை. இப்படி தொட்ட உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை இப்படி தான் ஆரம்பிக்காரு, என் மகனே, உன் மகளை குறித்து நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் மகள் என் மகள், அவளை நான் உனக்கு வளர்த்து தருவேன். அவ்வளோதான். 2008-9 நடந்த சம்பவம். அவள் என் பிள்ளைய பிசாசு தொற்றுமோ அப்படின்னு நான் நினச்சேன்.
அதுக்கு பதில் நான் நினைச்சது அப்படியே பரலவத்துக்கு போகுது. ஒருவேளை அதுக்கு பதில் வரலன்னா நான் பயந்துக்கிட்டோ கலங்கிக்கிட்டோ நடுங்கிக்கிட்டோ இருக்க சூழ்நிலை வந்திருக்கலாம். அப்படி செஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி கர்த்தர் என்ன செய்றார், ரிட்டர்ன் கொடுக்குறார் பதில் வச்சுட்டு. அந்த ஊழியக்காரனுடைய தீர்க்கதரிசியின் வாயின் வார்த்தையா அப்படி முதல் வார்த்தை அவர் சொன்ன அன்னைக்கு சொன்ன தரிசனம் ஒன்னே ஒன்று தான். தொட்டு, என் மகனே உன் மகளை குறித்து நீ பயப்படாதே, உன் மகள் என் மகள், நான் உனக்கு அவளை வளர்த்து தருவேன். எப்படி பாருங்க பைபிளில் எப்படி அது. அப்போ எனக்கு இந்த சம்பவம் எனக்கு புரியாது. இந்த பிரசங்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் உன் வாழ்க்கையிலே இப்படி நடந்துச்சு பாருன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, ஞாபகப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலே அப்படி நினைக்கும். நீங்கள் நம்ம என்ன நினச்சாலும் அது பரலோகத்துக்கு போகும். அது மேக்சிமம் அங்கே ஸ்டோர் ஆயிரும். ரொம்ப அவசரமாக ரொம்ப அவசியமாக நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார், நம்மகிட்ட திருப்பி அதை கொடுப்பாரு. அல்லேலூயா. எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது பாருங்க. நம்ம நினைவு யோசனை எல்லாத்தையும் கூறு அக்கு வேற ஆணி வேற வெட்டு 1 துண்டு 2 சொல்லி என்ன ப்ராசஸ் நடக்குதோ தெரியல. கர்த்தர் பரலோகத்தில் இந்த மாதிரி காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 139 சங்கீதம், சங்கீதம் 139 சங்கீதத்தில் ஒரு வசனம், அதனுடைய ஆரம்ப பகுதி எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. தூரத்திலிருந்து நம்மை அறிந்து கொள்ளுகிறாராம். 1-2 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்முடைய நினைவுகளை கர்த்தர் நினைச்சுவாரு, அறிகிறார். எப்படி அறிகிறார், எப்படி அறிகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்கிருந்து தேவதூதர்கள், இந்த வர பறவைகள் செட்டைகள் உள்ளவைகள்லாம் தேவதூதர்களை குறிக்கிற வார்த்தை. சென்சாரே பண்ணாம தூக்கி கொண்டு போய் நினைச்சிருவாங்க, அங்கே போட்டு காட்டிடுவாங்க. நடுவில் அந்த தேவதூதர்கள் எங்கேயா உட்காந்து சென்சார் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவதூதனை கர்த்தர் நினைச்சுவார், நரகத்தில் தள்ளி விட்டுருவார். நாம் என்ன யோசித்தாலும் என்ன நினச்சாலும் அது அப்படியே படமாகவோ ஒரு ஃபோட்டோவாகவோ ஒரு ஆடியோ சத்தமாகவோ பரலோகத்துக்கு போயிடும். சென்சார் பண்ணாமல் போகும். அதான் ரொம்ப ரொம்ப நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய காரியம். பயங்கர சென்சிட்டிவாக இது டெய்லி உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களுக்கு இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன் கர்த்தர் இதை ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்குறாரு? சும்மா நம்ம செய்கிறதெல்லாம் மன்னிக்கிறார, இந்த நினைவுகளை எதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்குறாருன்னா, அதுக்கு 1 ராஜாக்கள் அதில் ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அசரவே மாட்டார், ராஜாக்கெல்லாம் பயப்படவே மாட்டார். அப்படி இருந்தது. அதில் பாருங்க, ஒரு நாள் இஸ்ரவேலின் தேவன் தான் தெய்வம் சொல்லி அவர் நிரூபிக்கணும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஏன்னா இஸ்ரவேல் இஷ்டம் போல வாழ்ந்து அகோலிபால் அப்படிலாம் பேர் எடுத்துட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை கர்த்தர்ட்ட திருப்பணும், அதுக்கு ஒரு அற்புதம் அதிசயத்தை காட்டணும். அப்போதான் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்புவாங்க. அப்போ இந்த ராஜா வாராரு, இந்த எசபேல் ராணிலாம் கூப்பிட்டு, உங்களுடைய அவ்வளவு தீர்க்கதரிசிகளையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தாச்சு, மலை மேலுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னோன்னா வந்தாச்சு. எங்க 20ஆம் வசனம், இது 19 வாசிப்போனே. 1 ராஜாக்கள் 18-19. இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் அவ்வளவு இஸ்ரேல் ஜனங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், பாகால் ஆலயத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் 450 பேர், அப்புறம் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர். ஸோ 450 பாகால் தீர்க்கதரிசி, தோப்பு விக்கிரகத்துக்கு ஒரு 400 தீர்க்கதரிசி, மொத்தம் 850 பேர். எல்லாரையும் கூட்டிட்டு இடத்துல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். எல்லாம் மலை மேலே நின்றுட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவர் பயங்கரமாக ஒரு வார்த்தையை சொல்லி விடுவார். என்னது? 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, அப்படின்னா அந்த தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசிகள்கிட்ட இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். 2 நினைவுகள்ல குந்துறீங்க. கர்த்தரை சேவிக்கணும்னு நினைவு வந்து தோத்திரம் போடுற, பாவம் செய்யணும்னு சொல்லி யோசிச்சா அங்க ஓடிடுற, இங்கிட்டும் வார அங்கிட்டும் வார, ஆனலாவும் இருக்க குளிராவும் இருக்க, பரிசுத்தமாவும் இருக்க அசுத்தமாவும் இருக்க, இவரையும் வணங்குகிறாய் அவனையும் வணங்குகிறாய். 2 நினைவுல நீ ஏன்பா குந்தி நடக்கிற? 1 நல்லா டிசைட் பண்ணிக்கோ, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இவங்க ஒண்ணுமே சொல்லல, நினைவுகள் சொல்லிட்டு கர்த்தர் பாகால் சொல்லி 2, அந்த வணங்கத்தக்கது கர்த்தர், வணங்கக்கூடாதது சத்துரு, இவங்களை கொண்டு போய் டார்கெட்ல வைக்கிறார்.
2 நினைவை சொல்லிட்டு கர்த்தரையும் சொல்றாரு, அசுத்தமானதையும் சொல்றாரு. அப்படின்னா இந்த நினைவுகளுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இருக்கு. நினைவுகளுக்கும் நாம தெய்வம் என்று வணங்கப்படுகிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா இப்போ உதாரணமாக என்னுடைய ஷர்ட் பாக்கெட்ல ஒரு அரசியல் தலைவர் படத்தை நான் வச்சிருக்கேன். அதாவது ஆண் அரசியல் தலைவராக இருக்கலாம், பெண் தலைவராக இருக்கலாம். வெள்ளை சட்டையை போட்டு நான் அப்படி வச்சிருக்கேன். இந்த படத்தை பார்த்த உடனே நீங்க என்ன கண்டுபிடிச்சிருவீங்க? இவன் இந்த கட்சியோடு சம்பந்தம் உள்ளவன் சொல்லி என் படத்தை பார்த்தோன்னே நீங்க என்ன செய்வீங்க? கண்டுபிடிச்சிருவீங்க. ஒருவேளை நான் என் கார்ல ஒரு அரசியல் கொடி குத்திருக்கேன், வேகமா உங்களுக்கு தாண்டி போயிட்டேன். என் கொடி என்னுடைய நம்பிக்கையை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? காட்டிடும். ஒரு டாக்டர் கோட் போட்டிருப்பாரு, பார்த்தோன்னே இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸ்டெதஸ்கோப்பும் போட்டிருந்தா டாக்டர்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி இப்படி போறாங்கன்னு வைங்களேன், அவங்களை பார்த்தோன்னே இவங்க போலீஸ்னு சொல்லி கண்டுபிடிச்சிருங்க. கருப்பு பேண்ட்டு வெள்ளை ஷர்ட் போட்டிருந்தா யாரு? லாயர். நம்ம அதெல்லாம் அவங்களுடைய யூனிஃபார்ம் என்ன. அப்போ ஒரு பார்த்த உடனே இவர் 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 இன்னார், இவர் இவரை சேவிக்கிறார், இவருக்கு இவர் தலைவர், இவர் இந்த கட்சி சொல்லிடுறோமா? பார்த்த உடனே சொல்ற மாதிரி நாம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவு என் தெய்வம் இவர், என் தெய்வம் இது அப்படி சொல்லி காட்டிடும். என் தெய்வம் இவர் அல்லது என்னுடைய தெய்வம் இது அப்படின்னு சொல்லி எது காட்டிடும்? நான் நினைக்கிற நினைவு கர்த்தருக்கு முன்னாடி காட்டிடும். நான் இப்போ நல்ல காரியமா நினைக்கிறேன், பரிசுத்தமா நினைக்கிறேன்னு வைங்களேன், பரிசுத்தமானதை நினைக்கிறேன்னா என் தெய்வம் யாரு? இயேசு. நான் அசுத்தமானதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், உங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது. நான் அப்படி யோசிக்கிறேன்னு வைங்க, இப்போ என் தெய்வம் யாரு? நிச்சயமா இயேசு கிடையாது. நிச்சயமா இயேசு கிடையாது. என் தெய்வம் யாரு? சத்துரு. அப்போ அவரு விடமாட்டாரு, நான் அவரைத்தான் சேவிக்கணும். சர்வமும் கர்த்தரை சேவிக்குது. வான மண்டலங்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் கர்த்தரை சேவிக்குது. அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட நாம கர்த்தரை சேவிக்காம சிருஷ்டியை சேவித்து கொண்டிருக்கிறோம். சிருஷ்டிகரை சேவிக்காமல் மகிமையை வேற எங்கேயோ கொண்டு போய் சேர்த்தா அவருக்கு அது பிடிக்காது. ரொம்ப சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதை பார்க்கலாம். நல்ல ஆசையா அருமையா உங்களுக்கு உங்க வீட்டில் உள்ள குட்டி பிள்ளைகள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்க ரொம்ப அதிகமான பணம் செலவு பண்ணி நல்லா அருமையான ஒரு சாப்பாடை ஒரு தட்டு நிறைய கொண்டு போய் கொடுத்து உங்க குட்டி பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்க. அது சாப்பிடாம முழு சாப்பாடையும் கொண்டு போய் ஒரு நாய்க்கு போட்டுருச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? சாப்பாடை இன்னொரு சொந்தக்கார பிள்ளைக்கு கொடுத்தா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிடும். சரி நீ சாப்பிட்டு அவ சாப்பிட்டாலே அவன் சாப்பிட்டானே சந்தோஷமாயிரும். சம்பந்தமே நம்ம ஒரு தெருநாய்க்கு கொண்டு போய் போட்டுட்டோம், வரும் பாருங்க ஒரு கோபம். அதை விட அவருக்கு வரும், நான் உன்னை என் சாயலில் என் ரூபமாய் நான் உன்னை படைச்சு எனக்குள்ள காரியங்களை நான் உனக்குள்ள வச்சிருக்கேன், நீ அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு இருந்த கர்த்தருக்கு பயங்கரமா கோபம் வந்துடும். இந்த நினைவுகள் இங்க இருந்து அங்க மாறிட்டுனா பயங்கர பிரச்சனையா கர்த்தர் கொண்டு வந்துருவாரு. அதனாலதான் இந்த சத்துரு இந்த நினைவுகள்ல கர்த்தர் சொன்னா எவ்வளவு டென்ஷன் ஆவாங்கிறது தெரிஞ்சுதான் இந்த வாலிப வயசுல நினைவுகள்ல வைக்கிற பாவத்தை கொண்டு வந்து வச்சிரும். லவ் அஃபயர். முழு நேரமும் அந்த பிள்ளைய பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பான் இவன், முழு நேரமும் அவளை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பா இவா. சிந்தனையில பாவம் கர்த்தருக்கு பிடிக்கவே செய்யாது, பிடிக்கவே. இவ்வளோ சீரியஸ்னஸ் இந்த நினைவுகள்ல என்ன செய்யுது இருக்கு. இன்னும் முடியலை. நம்ம இன்னும் வருங்காலங்களில் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானபடி மீதி உள்ள காரியங்களை சிந்திப்போம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவனிடத்துல தயவு கேட்போமா? ஆண்டவரே, இந்த நினைவுகள் யோசனைகள்லாம் பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் நினைவுகள்லையும் சிந்தனைகள்லையும் யோசனைகள்லையும் என் எண்ணங்கள், குறிக்கோள், தியானம் எல்லாத்துலேயும் இனிமையாவது நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். ஒரு வார்த்தையை சொல்லுங்க, எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாதுதான். தெரியாது ஆண்டவரே, தெரியாததுனால நான் பாவம் செஞ்சுட்டேன். அதை கர்த்தர் அறியாமைன்னு சொல்லிடுவார். சரி, அறியாம செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டப்பா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா சரி ஓகே அப்படின்னு ஒரே செகண்ட்ல கர்த்தர் மன்னிச்சிருவார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம சொல்லலாம், நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்களினாலும் செய்த பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி முதல் ஜெபத்திலே அது வந்துடும். நினைவு தான் வரும். அப்ப நினைவு, நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னிங்கப்பா. நான் கர்த்தரை நிரூபித்து காட்ட வேண்டிய நான் சத்துருவை வணங்கி கொண்டிருந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க. அவர் அப்படிதான் எடுப்பார். நாம பரிசுத்தமாய் நினைச்சாதான்
பரிசுத்தமாய் நானே உன் தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நாம வேற யாரையாவது நினைச்சிட்டோம்னா, சத்துருவை நம்ம நினைச்சிட்டோம்னா, அசுத்தமானதை நினைச்சிட்டோம்னா தெய்வம் மாறிடும். அதை அவர் விட மாட்டார். அவருக்கு பிடிக்காது. நினைவு நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கிடுங்கன்னு ஒரு வார்த்தை. ஆண்டவரே, நான் நிறைய நினைவுகள் யோசனைகளில் என்னுடைய காரியங்களை படமாகவும் சத்தமாகவும் தேவனுக்கு முன்பாய் கொண்டு வந்துட்டேன். அது எல்லாம் கிளாசிஃபை பண்ணப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டிருக்குது. நான் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லி சொல்லுங்க. என் இருதயம் இப்போதான் குத்துது ஆண்டவரே. நான் சும்மா சர்வ சாதாரணமாக செஞ்சுட்டேன். தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத யோசனைகள் வந்துட்டு சர்வசாதை ரொம்ப ஈஸியாக வந்துட்டு, ஒரு தடவை மன்னிச்சுக்கிடுங்க ஏசப்பா சொல்லுங்களேன். மன்னிப்பார். அதுக்குத்தானே அவர் இருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். விசுவாசமா கேளுங்க. அது எவ்வளவு கொடூரமான நினைவு யோசனையா இருந்தாலும் கர்த்தருடைய ரத்தம் பட்ட மாத்திரத்தில் அப்படி தெரிச்சுக்கிட்டு ஓடிடும். மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர், இனிமே நினைவினாலும் யோசனையினாலும் நான் பாவம் செய்யாதிருக்கபடி பலன் தாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. பலன் தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை எவ்விதமாய் நீர் மன்னித்தீரோ, எங்கள் நினைவுகளினாலும் யோசனைகளினாலும் அந்த பாவங்களையும் கர்த்தர் நீர் மன்னித்து, அவைகளை அந்த கிளாசிஃபை பண்ணி கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாவங்கள், நினைவுகள், யோசனைகள் எல்லாம் கடலின் ஆழத்துல தூக்கி போட்டுருங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுருங்க. இனிமேல் அவைகளை நினையாதிருப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கிருபையை பெற்றவர்களாய், இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய், உமக்கு முன்பாய் நாங்கள் சர்வ நாட்களும் நின்று உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோட பேசினீர், உமக்கு நன்றி. எங்களை உணர்த்துவித்தீர், உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உணர்த்துவித்து ஆண்டவரே, அப்படி குற்றப்படுத்தாமல் நீர் எங்களை அங்கீகரித்து பிள்ளையாய் மறுபடி ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு இன்னும் நீர் எங்களுக்கு கிருபை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கிருபை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோட பேசின அன்பிற்காக உமக்கு நன்றி. இனிமே நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ கத்த நீர் கிருபை தாங்க. உம்முடைய பலன் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் எங்களோட பேசினீர், உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எல்லா துதி, எல்லா கன மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.